அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு, செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்றார் பாரதியார். அத்தகைய தமிழ்நாட்டினுடைய பெருமைகளை பற்றி தான் இன்று நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு எழில் கொஞ்சும் மலை வாசத்தலங்கள், வனவிலங்குகள், பறவைகள், உய்விடங்கள், பசுமை நிறைந்த சமவெளிகள், வளம் பெருகும் ஆறுகள், அருவிகள், ஏரிகள், உப்பங்கழிகள், கால்வாய்கள், நீர் மின்சக்தி திட்டங்கள் என பல்வேறு புவியியல் கூறுபாடுகள் மற்றும் திகழவில்லை. இங்கு இயற்கை செல்வம், தொன்மை சிறப்பு, பண்பாட்டு முதிர்ச்சி, கலைவளம், மொழிவளம் ஆகிய யாவும் ஒருங்கே அமையப்பெற்று பல்வேறு சுற்றுலா சிறப்புகளை தன்னகத்தே கொண்டு எத்திசையும் புகழ்பரப்பும் மாநிலமாக விளங்குகிறது. இங்குள்ள கவின்மிகு காட்சிகளையும் சுற்றுலா மையங்களையும் தொன்மைமிகு பாரம்பரிய சிறப்பினையும் கண்டுகளிக்க பன்னாட்டு சுற்றுலா பயணிகள் பலர் வருகை தருகின்றனர். அத்தகைய தமிழ்நாட்டின் பெருமைகளை ஒற்றுமை வளரவும் மேலும் மேலும் அமைதி வளரவும் நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பு நெறியாக மலரவும் மாற்றாரை மதித்து நட்பு கொண்டு நல்லெண்ணத்தை வளர்க்கவும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறந்தர வாரா என்ற உயர்ந்த குறிக்கோளுடன் நிலவிய நம்முடைய தமிழகத்தின் பெருமையை மேலும் பல பதிவுகளை காண்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு, செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்றார் பாரதியார். அத்தகைய தமிழ்நாட்டினுடைய பெருமைகளை பற்றி தான் இன்று நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு எழில் கொஞ்சும் மலை வாசத்தலங்கள், வனவிலங்குகள், பறவைகள், உய்விடங்கள், பசுமை நிறைந்த சமவெளிகள், வளம் பெருகும் ஆறுகள், அருவிகள், ஏரிகள், உப்பங்கழிகள், கால்வாய்கள், நீர் மின்சக்தி திட்டங்கள் என பல்வேறு புவியியல் கூறுபாடுகள் மற்றும் திகழவில்லை. இங்கு இயற்கை செல்வம், தொன்மை சிறப்பு, பண்பாட்டு முதிர்ச்சி, கலைவளம், மொழிவளம் ஆகிய யாவும் ஒருங்கே அமையப்பெற்று பல்வேறு சுற்றுலா சிறப்புகளை தன்னகத்தே கொண்டு எத்திசையும் புகழ்பரப்பும் மாநிலமாக விளங்குகிறது. இங்குள்ள கவின்மிகு காட்சிகளையும் சுற்றுலா மையங்களையும் தொன்மைமிகு பாரம்பரிய சிறப்பினையும் கண்டுகளிக்க பன்னாட்டு சுற்றுலா பயணிகள் பலர் வருகை தருகின்றனர். அத்தகைய தமிழ்நாட்டின் பெருமைகளை ஒற்றுமை வளரவும் மேலும் மேலும் அமைதி வளரவும் நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பு நெறியாக மலரவும் மாற்றாரை மதித்து நட்பு கொண்டு நல்லெண்ணத்தை வளர்க்கவும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறந்தர வாரா என்ற உயர்ந்த குறிக்கோளுடன் நிலவிய நம்முடைய தமிழகத்தின் பெருமையை மேலும் பல பதிவுகளை காண்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.